தென்னிந்தியாவின் முன்னணி நடிகை ஒருவர் கடந்த 2019ஆம் ஆண்டு பாலியல் ரீதியாக தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து மலையாள சினிமாவில் பெண் கலைஞர்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் சீண்டல்கள் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. இது தொடர்பாக பல பெண்களிடம் விசாரணை நடத்தி கடந்த 2020ஆம் ஆண்டு அறிக்கை ஒன்றை கேரளா அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக அந்த அறிக்கை வெளியிடாமல் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தகவல் அறியும் உரிமை ஆணையத்தின் தலையீட்டின் பேரில் அந்த அறிக்கை வெளியானது. அதில் மலையாள சினிமாவில் பெண்கள் போக பொருளாக பார்க்கப்படுவதாகவும் பலவிதமான சங்கடத்தை நடிகைகள் சந்திப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து பல நடிகைகள் தங்களுக்கும் பல்வேறு பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்ததாக தெரிவித்து வருகின்றனர். தற்போது நடிகை ரேவதி சம்பத், கேரளா நடிகர் சங்க பொதுச் செயலாளர் சித்திக் சினிமாவில் வாய்ப்பு தருவதாக கூறி தன்னை தவறாக பயன்படுத்திக் கொண்டதாக அவர் மீது புகார் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து அம்மா என்று அழைக்கப்படும் மலையாள நடிகர் சங்க பதவியில் இருந்து சித்திக் தற்போது விலகியுள்ளார். மேலும் நடிகர் சித்திக் மீது புகார் கூறிய நடிகை ரேவதி சம்பத் தமிழ் நடிகர் ரியாஸ்கான் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தொலைபேசி மூலம் தன்னிடம் தவறாக பேசி உறவிற்கு அழைத்ததாகவும், இதுபோக தனது தோழிகள் இருந்தால் அவர்களின் செல்போன் எண்களை கொடுக்கும்படியும் கேட்டார் என்று தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் சமீபத்தில் நடிகர் ரியாஸ் கானின் மகன் திருமணம் நடந்து முடிந்த நிலையில் அவர் மீதான நடிகையின் குற்றச்சாட்டு அவரது குடும்பத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அந்த நடிகை யார் என்றே எனக்கு தெரியாது என்று நடிகை ரியாஸ்கான் விளக்கம் அளித்துள்ளார். மலையாள சினிமாவை ஆட்டிப்படைத்த இந்த பிரச்சனை தற்போது கோலிவுட்டில் தலையெடுத்துள்ளதால் அடுத்து யாருடைய பெயர் வெளியாகும் என்று நடிகர்கள் பீதியில் உள்ளனர்.